நாட்டுடைய நோய் தீர்ப்பதற்காக சங்கம் அமைத்த பரம பூஜ்ய டாக்டர் கேசவ பலிராம் எட்கவின் கமல பாதத்தை வணங்கியும் வெந்த துண்டுபட்டு விதி வந்தா சாவோம் என்ற கோடான கோடி மக்கள் மத்தியில் கல் தோன்றா மல் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய இந்து தர்மத்தை பாதுகாப்பதற்காக திருச்சியிலே பாரத பண்பாட்டு பயிற்சி கல்லூரி அமைத்த வாழும் விவேகானந்தர் தென்னகத்தின் திலகர் ஐயா வீரத்தோரின் கமல பாதத்தை வணங்கியும் இந்த மாலை நேரத்தில் இந்த டிசம்பர் 6 நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட இனிய இந்து சகோதரர்கள் முன்னிலையில் எனது கருத்து பரிமாற்றத்தை உங்களிடம் வைப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா, நான் திமுக அதிமுக 1000 2000 பணம் வாங்கிக்கிட்டு வெற்றி கொண்டா மாதிரியோ தீப்பொறி ஆறுமுகம் மாதிரியோ அவங்களுக்கு ஏத்த இரட்டையாத்த வசந்தத்துல எதுகைமையோட பேசுற அளவுக்கு நான் பயிற்சி பெற்று வந்தல. யதார்த்தமா பேசுறேன். எங்க வீட்டுல யாராவது ஒரு சாவு நடந்துட்டா அடுத்த வருஷம் தௌசம் கொண்டாடுவோம். அதுதான் வழக்கம், அதுதான் நடைமுறை. நான் வேலூர் பார்த்துட்டு இருக்கேன், இந்தியா முழுவதுமா பார்த்துருக்கேன். சின்ன வயசா இருந்தாலும் 92ல ஒரு பாயடைஞ்ச கட்டளை இடிச்சதுக்காக இடிச்சிட்டா 93ல அது கருப்பு துணைன்னு தெரிவிச்சு அறிவிச்சு ஆர்ப்பாட்டம் நடத்தணுமா? நடத்தல. 94 நடந்துச்சா? நடக்கல. 96 நடந்துச்சா? இந்த வேலூர்ல நடக்கல. அட கட்டளை இடிச்சுட்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சொல்றாங்க, அங்கேயே ஆர்ப்பாட்டம் நடந்துச்சா? எங்கேயும் நடக்கல. அதிகமா பெரும்பான்மை சொல்கிற இஸ்லாமியர் அதிகமா வாழ்கின்ற நாட்டுல கட்டளை இடிச்சு அன்னைக்கு கூட எங்கேயுமே ஆர்ப்பாட்டம் நடக்கல. 92 இடிச்ச கட்டளைக்கு 10 வருஷமா யாரும் துக்க தினம் கொண்டாடல, கருப்பு தினம் யாரும் கொண்டாடல. 10 வருஷமா யாருமே எதுவும் கொண்டாடல. வேலூர்ல இங்கிருந்த சட்டமன்ற உறுப்பினர் ஞானசேகரன் இங்க ஒரு 4 பேர் கொண்ட அமைப்பு வச்சிருந்த கூப்பிட்டு அவரு அடுத்த முறை சிறுபான்மையினர் ஓட்டு வாங்கினதுக்காக தூண்டி விட்டு வேலூர் சட்டமன்றம் முன்னாடி இருந்த ஞானசேகரன் தூண்டி விட்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தை வேலூர் நடத்தினார். இந்தியாவிலே முதல் வேலூர்ல தான் கருப்பு தினம் சொல்லிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் வேலூர் மாநகரில் தான் ஆர்ப்பாட்டுச்சு. அதுக்கு முழுக்க காரணம் இங்க இருக்கக்கூடிய வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஞானசேகரன் ஒரு 4 பேரை வச்சிருந்த அமைப்பை கூப்பிட்டு ஆர்ப்பாட்டம் வச்சான். இதை பண்ணவனே அவன் தான் பாப்புலர் ஆகணும்ட்டு, தான் பெரியாரா இஸ்லாமிய சமூகத்தை காட்டிக்கணும்ட்டு இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம், இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம், இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், டிசம்பர் 6 ஆர்ப்பாட்டம், டிசம்பர் 6 ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், டிசம்பர் 6 ஆர்ப்பாட்டம், டிசம்பர் 6 ஆர்ப்பாட்டம், மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு ஊபி அரசு ஊபி அரசு ஊபி அரசு ஊபி அரசு நிறைவேற்று 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 பாராளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்று பாராளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்று மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு ஊபி அரசு ஊபி அரசு ஊபி அரசு ஊபி அரசு நிறைவேற்று 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 பாராளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்று பாராளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்று ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம், இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம், இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம். நீதிமன்றம் தேவையா? நீதிமான் ஸ்ரீராமனுக்கு, நீதிமான் ஸ்ரீராமனுக்கு நீதிமன்றம் தேவையா? நீதிமன்றம் தேவையா? கட்டுவோம் 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 அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவோம், அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவோம், கட்டுவோம் 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 அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவோம், அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவோம். அடடா மடையா, அடடா மடையா, ராமனுக்கே தடையா, ராமனுக்கே தடையா, ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம், இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம், இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம். மீட்போம் 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 காசி மதுரை மீட்போம், காசி மதுரை மீட்போம். மகேஷ், வேலூர் கோட்டத் தலைவர், இந்து முன்னணி. இன்றைய தினம் இந்து முன்னணி பேரியக்கத்தின் சார்பாக தமிழகம் எங்கும் மாவட்ட தலைநகரங்களிலே பாரத நாட்டினுடைய அவதார புருஷன் திரு ராமபிரானுக்கு அதே இடத்தில் ஆலயம் அமைக்க கோரி
மத்திய அரசாங்கத்தை பாராளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற கோரி இங்கே இந்து முன்னணி இயக்கத்தின் சார்பாக காவி கொடி ஏந்தி மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பாரத திருநாட்டிலே அடையாளமாக திகழ்கின்ற ராமபிரானுக்கு ஆலயம் அமைப்பது இது தேசத்தினுடைய கடமை. இந்த தேசத்திலே வாழுகின்ற ஒவ்வொரு இந்துக்களுடைய கடமை. ஆகையாலே அயோத்தியிலே ராமபிரானுக்கு ஆலயம் அமைக்க வேண்டும். ஆலயம் அமைக்கின்ற பணியிலே எவர் தடுத்தாலும் நாங்கள் விடமாட்டோம். இந்த நாட்டினுடைய அடையாளமாக திகழ்கின்ற ராமனுக்கு ஆலயம் அமைப்பது அவசியமான ஒன்று, கட்டாயமான ஒன்று. தேசத்தில் வசிக்கின்ற ஒவ்வொரு இந்துக்களுடைய கடமையாகும். இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம், டிசம்பர் 6 ஆர்ப்பாட்டம், மத்திய அரசே உப்பி அரசே நிறைவேற்று. கட்டுவோம் ராமர் கோவில் கட்டுவோம். அடுத்தபடியாக செந்தில் அவர்கள் உரையாற்றுவார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அயோத்தியிலே ஸ்ரீராமர் ஆலயம் அமைக்க வேண்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மாபெரும் காவி கொடி ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னிலை வகித்துக் கொண்டு மேடையிலே வீற்றிருக்கும் காவி படையின் போர்ப்படை தளபதிகளே, இந்த நன்னாளிலே இங்கே கூடியிருக்கும் நமது பரிவார் சொந்தங்களே, அனைவருக்கும் முதற்கண் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். டிசம்பர் 6 இந்துக்களின் வெற்றி திருநாள், இந்து எழுச்சி நாள். டிசம்பர் 6 இந்த நன்னாளிலே இந்துக்கள் அனைவரும் புத்தாடை அணிந்து பட்டாசு வெடித்து இனிப்பு கொடுத்து கொண்டாட வேண்டும். இந்த நன்னாளிலே தமிழகத்திலே, கேரளத்திலே, ஆந்திரத்திலே, தெலுங்கானாவிலே, கர்நாடகத்திலே, தேசத்திலே ஆங்காங்கே ஒரு சில கும்பல்கள் கருப்பு கொடி ஏந்தியும் கூச்சலிட்டும் வருகின்றன. அவர்களுக்கெல்லாம் அந்த உரிமை இருக்கின்ற பொழுது இந்த பாபர் யார்? இந்த பாபர் நம் பாரத தாய் திருநாட்டிலே பிறந்தவனா? நம் பாரத தாய் திருநாட்டிலே வளர்ந்தவனா? இல்லை நமது சிறை தண்டனையால் தொழுநோய் வந்து இருந்த சுப்பிரமணிய சிவாவா, கட்டபொம்மனா, மருதேவரா, ஒண்டி வீரனா, சுந்தரலிங்கமா, தீரன் சின்னமலையா, அழகுமுத்துக்கோனா, ஜான்சியா, குயிலியா, வேலுனா? யார் இவன்? நம் தேசத்தை கொள்ளையடிக்க வந்த ஒரு அரேபிய கொள்ளைக்காரன் இந்த பாபர். இங்கே கூடி கூச்சலிடும் பொழுது இந்த அரேபிய கொள்ளைக்காரனின் ராமருடைய ஆலயம் இருந்த இடத்திலே இந்த அவமான சின்னத்தை அகற்றிய நாளை, இந்த நன்னாளை, புனிதமான நன்னாளை நாம் கொண்டாட நமக்கு உரிமை இல்லாமல் வேறு எவருக்கு இருக்கின்றது? நாளிலே சுப்ரீம் கோர்ட்டின் அறிவுறுத்தலின் பேரிலே அகழ்வாராய்ச்சி நடத்தி அங்கே ஸ்ரீராமருடைய ஆலயம் இருந்ததுதான் உண்மை என்ற தீர்ப்பு வந்த பிறகும் இங்கே ஒரு சில கூட்டங்கள் கூடியிருக்கின்றது. நமக்கு அந்த அகழ்வாராய்ச்சி தீர்ப்பு எல்லாம் தேவையில்லை. ஆனால் விருதுகளை திருப்பி கொடுத்த சில எருதுகளுக்கு இதை சுட்டிக்காட்ட வேண்டியுள்ளது. சகிப்பின்மையை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற அந்த அமீர் கான், சல்மான் கான் இந்த தேசத்தின் மக்களின் பணத்திலே வாழ்ந்து கொண்டு இந்த அரசாங்கத்தை வரி கட்டாமல் ஏமாற்றி வருமான வரி ஏய்ப்பு செய்து அதை கேட்டதற்காக சகிப்பின்மையை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் இந்த தேச துரோகிகளுக்கு கோவை குண்டு வெடிப்பின் போது எங்கே போனது சகிப்பின்மை? மும்பையிலே ஓடும் ரயிலிலே குண்டு வெடித்து பல அப்பாவி மக்கள் உயிரிழந்தார்களே, அப்போது எங்கே போனது இந்த சகிப்பின்மை? எங்கே போனது இந்த சகிப்பின்மை? குஜராத்திலே 60 அப்பாவி ராம பக்தர்கள் உயிரோடு எரித்து கொல்லப்பட்டார்களே, அப்போது எங்கே போனது இந்த சகிப்பின்மை? மறைந்த கலோனல் சந்தோஷ் ராணுவ வீரர், அவர்களுடைய மனைவி சொல்கிறார், என் கணவர் இந்த தேசத்திற்காக ராணுவத்திலே உயிர் நீத்தார். எனக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள். என் தாய்நாட்டை காக்க அவர்களையும் நான் ராணுவத்தில் சேர்ப்பேன் என்கிறார். பாரதத்தின் புதல்வை, அவர்தான் பாரதத்தின் குடிமகள். ஆனால் அமீர் கான் மனைவி சொல்றாரா, என் குழந்தைங்களுக்கு
வாழ வேண்டி நான் நாட்டை விட்டு போயிடுவேன். உடனே சமூக வலைதளங்களிலே குவிந்தன கண்டன கணைகள். நம்முடைய பாரதத்தின் பிரதமர் குஜராத்தில் மணிநகர் தொகுதியிலே தமிழர்கள் அதிகம் வாழும் பகுதியிலே அவர்களின் இதயம் வென்று அவர்களின் பாசத்திற்கு உரியவரான சென்னையிலே வெள்ளம் வந்து மக்கள் துயரத்தில் ஆழ்ந்த போது உடனடியாக முதல்வர் கூட வருவதற்கு 3 நாள் ஆனாலும் பிரதமர் உடனே வந்து 940 கோடி மட்டுமல்லாமல் 1000 கோடி ஒதுக்கி தந்து உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாயும் தந்து தமிழர்களின் ஆதர்ச நாயகனாக விளங்கிக் கொண்டிருக்கும் நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அரசு கொடுத்துள்ள தேர்தல் வாக்குறுதி எல்லாவற்றையும் தொடர்ச்சியாக நிறைவேற்றி வருகின்றது. தேர்தல் வாக்குறுதியிலே சொல்லப்பட்ட விஷயம்தான் அயோத்தியிலே ராம ஜென்ம பூமியிலே ஸ்ரீராமருக்கு ஆலயம் அமைப்போம் என்பது. அதையும் இந்த அரசு நிறைவேற்றும். அதற்கான தீர்மானத்தை பாராளுமன்றத்திலே நிறைவேற்ற வேண்டி இதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நன்னாளிலே டிசம்பர் 6, 1992 அயோத்தி எங்கும் உத்தரப்பிரதேசம் எங்கும் விண்ணதிர ஒலித்த கோஷம் அப் தோ பெஹலே ஜாக்கி ஹை காசி மதுரா பாக்கி ஹை. அதாவது அதனுடைய அர்த்தம் அயோத்தியை மீட்டு விட்டோம், காசி மதுராவையும் மீட்போம் என்ற அந்த உதிரியோடு அந்த கோஷத்தோடு அதே உறுதியோடு ராம ஜென்ம பூமியிலே ஸ்ரீராமருக்கு ஆலயம் அமைத்தே தீர்வோம், அமைப்போம், மீட்டெடுப்போம் என்று நாம் உறுதியோடு கூற வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம், அது ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். டிசம்பர் 6 ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். டிசம்பர் 6 ஆர்ப்பாட்டம், கட்டுவோம், கட்டுவோம், அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவோம், 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 அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவோம், மீட்போம், மீட்போம், காசி மதுராவை மீட்போம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. அடுத்து சிறப்புரையாற்ற நமது டிஏபி ராஜேந்திரன் அவர்கள் மாநில தேசிய பொதுக்குழு அவர்களை பிஜேபி அன்பு பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, மனிதனாக அவதாரம் எடுத்து மக்கள் எப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று வாழ்ந்து காட்டினார்களோ அவருடைய புண்ணிய பிறந்த பூமியாம் அயோத்தியிலே ராமர் ஆலயம் அமைத்தே தீர வேண்டும் என்பதற்காக நாடு முழுவதுமாக இந்து முன்னணி பேரியக்கம் இந்த டிசம்பர் 6 அரசாங்கத்தினுடைய கவனத்தை திசை திருப்பதற்காக இப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றது. எப்படி குஜராத்திலே 18 முறை படையெடுத்து அந்த சோமநாதபுர ஆலயம் தகர்க்கப்பட்டு அதன் பின்னர் சுதந்திர இந்தியாவின் முதல் ஜனாதிபதியாக பதவியேற்று சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் அந்த நதிக்கரையிலே சபதம் எடுத்து அந்த சோமநாதபுர ஆலயத்தை புனர் நிர்மாணம் செய்து கட்டி முடித்தார்களோ அதே போல இன்றைய அவதார புருஷனாம் நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்திலேயே இந்த அயோத்தியிலே ராமனுக்கு ஒரு அருமையான ஆலயத்தை அமைத்து தருவார் என்ற நம்பிக்கையிலே நாம் இப்படி போராடி கொண்டிருக்கின்றோம். அது கட்டாயம் நிறைவேறும் என்று நாம் அனைவரும் ஆண்டவனை பிரார்த்தித்து தொடர்ந்து அந்த ஆலயம் அமைவதற்காக தொடர்ந்து நாம் அயராது பாடுபடுவோம் என கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
பாரத் மாதா கே பாரத் மாதா கே ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம் இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம் இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம் மத்திய அரசு ஊபி அரசு நிறைவேற்று பாராளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்று ராமனுக்கு நீதிமன்றம் தேவையா கட்டுவோம் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவோம் அடடா மடையா ராமனுக்கே தடையா ராமர் எங்கள் உயிரடா அவர் என்ன பெரிய மீட்போம் காசி மதுரா காப்போம் பாரதம் காப்போம் அமைப்போம் அயோத்தியில் ராமர் கோயில் அமைப்போம் சொல்லட்டும் அடிமைகள் 1000 சொல்லட்டும் அமைப்போம் ராமராஜ்யம் அமைப்போம் பாரத் மாதா கே அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வாழை என்று வீழுகின்ற போதிலும் அச்சம் என்பதில்லையே. பாரதியாருடைய வாக்குக்கிணங்க இங்கே அச்சமில்லாமல் பணி செய்யும் என் அத்துணை இந்து முன்னணி ஊழியர்களுக்கும் மேடையை வீட்டிருக்கின்ற தலைவர்களுக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்துகின்ற திரு பாஸ்கர்ஜி அவர்களுக்கும் நம்முடைய மாவட்ட துணைத் தலைவர்
திரு கைலாசி அவர்களுக்கும் டிகேடி சீனிவாசன்ஜி அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர் திரு டிவிபி ராஜேந்திரன் அவர்களுக்கும் விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய மாவட்ட தலைவர் திரு துரைமணிஜி அவர்களுக்கும் மற்றும் ஆற்காட்டை சார்ந்த திரு ஏமமானி பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் குடியாத்தத்தை சார்ந்த தொழிலதிபர் திரு முருகன் கிராபிக்ஸ் ஞானவேல் அவர்களுக்கும் பிஜேபி செந்தில்குமார் சத்தியமூர்த்தி இந்து முன்னணியுடைய மாவட்ட செயலாளர் திரு ரவி அவர்களுக்கும் மண்டல தலைவர் ராமன் அவர்களுக்கும் ஒன்றிய தலைவர் திரு வெங்கடேஷ் அவர்களுக்கும் சிவா அவர்களுக்கும் குடியாத்தத்தினுடைய பட்டகிராமம் ஆனந்த் அவர்களுக்கும் பிரபா அவர்களுக்கும் மற்றும் ஏனைய பொறுப்பாளர்களுக்கும் நான் சார்ந்திருக்கின்ற இந்து முன்னணி பேரகத்தின் சார்பாக கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் டிசம்பர் 6 தமிழகம் அமைதி பூங்காவா இருந்ததுயா. இந்த அமைதி பூங்காவில் என்ன ஊத்துற ஒரு எச்ச பொறுக்கி யாருன்னு சொன்னா ஞானசேகரன். வேலூர்ல எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஞானசேகரன் தான் இந்த தமிழகத்தை கெடுத்த குட்டிச்சோராக்கிற ஒரு வித்திட்ட பொறுக்கி போய் எம்எல்ஏ ஞானசேகரன். ஏதோ இவ்வளவு கோபமா பேசுறீங்க? எம்எல்ஏ ஒரு காங்கிரஸ் கட்சி சார்ந்தவர். ஆமா, ஓட்டு பொறுக்கி ஞானசேகரன் தான் 98ல இங்க ஒரு எச்ச பொறுக்கி இருக்கான். இக்பால் அவனை வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணா. எதுக்கு? உலகத்துல எந்த மொழியிலுமே முஸ்லிம்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணல. அயோத்தியில பாபர் மஸ்ஜித் இடிச்சவில்லை, உத்தரப்பிரதேசத்துல ஆர்ப்பாட்டம் இல்லை, பக்கத்துல ஆந்திராவில் ஆர்ப்பாட்டம் இல்லை, கேரளாவில் ஆர்ப்பாட்டம் இல்லை. இந்தியாவில் எந்த மொழியிலுமே அயோத்தியில பாபர் மஸ்ஜித் இடிச்சவில்லை, ஆர்ப்பாட்டம் இல்லை. ஆனா வேலூர்ல முதல்ல ஆர்ப்பாட்டம் பண்ண ஒரு இயக்கம் எதுன்னு சொன்னா ஒரு முஸ்லீம் இயக்கம். அவன் லட்சம் பேரு அவன் கூட ஒரு கூட்டம் அவன் கூட வச்சுக்கிட்டு எம்எல்ஏ ஞானசேகரன் வந்து முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஆதரவா ஓட்டு வாங்கணும்னு சொல்லி தமிழகம் முழுவதும் மத கலவரத்துக்கு வித்திட்டவன் ஞானசேகரன். இதே ஞானசேகரன் ஓட்டு வாங்கணும், வேலூர் முஸ்லிம்களுடைய ஓட்டு வாங்கணும் சொல்லி பொது மேல போட்டு எல்லாரும் கூப்பிட்டு டிசம்பர் 6 முஸ்லிம்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டது. டிசம்பர் 6 மறக்க முடியுமா? இப்ப ஞானசேகரன் எங்க தெரியுமா இருக்காரு? வேளச்சேரியில மழை வெள்ள பாதிச்சுட்டு ஒரு வீட்டுக்குள்ள முடங்கி இருக்காரு. ஆனா தமிழகம் முழுவதும் இன்னைக்கு எல்லா இடத்திலையும் தமுமுக ஆர்ப்பாட்டம் பண்றான். அப்ப இருந்த அரசாங்கம் ஞானசேகரனை கைது பண்ணி ஜெயில போட்டிருந்தா இன்னைக்கு இந்த டிசம்பர் ஆர்ப்பாட்டம் எங்கேயுமே நடந்திருக்காது. 98ல ஞானசேகரன் துவக்கிற ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தலாம். யாரு? முஸ்லிம் மக்களை திரட்டி முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஆதரவா இருக்கிற குரல் கொடுக்கிற சொல்லி முஸ்லிம் சமுதாயத்துக்கு எதிராக இருக்கிற ஒரு இயக்கம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம். நான் சொல்லல முஸ்லிமுக்கு எதிராக இருக்கிற இயக்கம், ஜாவிகி ஜமாத் சொல்றான். அவன் இயக்கத்துல சொல்றான் இவன் முஸ்லிமுக்கு எதிரின்னு டிஎன்ஜே சொல்றான். முஸ்லிம் சமுதாயத்துல சுயநலத்துக்காக இயக்கத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு தமிழகத்துல கொந்தளிப்பு ஏற்படுத்துறான். டிசம்பர் 6 92 அயோத்தியில் நடந்த இந்த கரசாலை ஐயா இருக்கிற வியாபார பொருட்கள் பெரியவங்க தாய்மார்கள் காவல்துறை தெரிஞ்சுக்கணும். இந்து முடிவு பண்ணா எதை ஒன்னா சைவன் சொல்றதுக்கு ஒரு அடையாளம் அயோத்தி பாபர் மசூதி. இந்திய ராணுவம் நிக்குது 50-60 கிலோமீட்டருக்கு அப்புறம் 5 அடுக்கு பாதுகாப்பு. நரசிம்மராவ் பிரதமர், முலாயம் சிங் யாதவ் உள்துறை மந்திரி, முலாயம் சிங் யாதவ் சொல்றாரு என்னுடைய பணத்து மேல தாண்டி போனோம் அப்படின்னு. ஆனா 92ல நாடு முழுவதும் மறைந்த அசோக் சிங்காஜியுடைய வெற்றி, அசோக் சிங்கோட உழைப்பு, அசோக் சிங்காஜியுடைய கனவு அயோத்தியில ராமர் ஆலயம் 92ல இடிச்சு தரமட்டமாக்கப்பட்டது. பெருமையா சொல்லுவோம். இடிச்சது யாரு? நாங்க ராஜா, நாங்க இடிச்சோம். அசோக் சிங்கால், அத்வானி, உமாபாரதி பல தலைவராக இடிச்சோம். ஏன் இடிச்சோம்? எந்த மசூதி? யாரா? பாபர். வேகம் பண்ண வரையா? இந்த ஊர்ல இருக்கிற ஒரு முஸ்லிம் தலைவர் வேலைக்கு வர பேசுறேன். யாரா பாபர்? இந்த நாட்டில் பெண்களை ஏழை விட்டவனா பாபர்? இந்து பெண்களை கூட்டு போய் நடுவீதியில் வச்சு ஏழை விட்டான் பாபர். கொள்ளையடிச்சான். இந்த நாட்டில் படையெடுத்து வந்து ஆலயத்தை அடிச்சு நொறுக்கினாடா. 1 ஆண்டு காலமா 2 ஆண்டு காலமா 800 ஆண்டு காலம் கொடுங்கோல் ஆட்சி பண்ணாங்க முஸ்லிம். என்ன ஆட்சி? கொடுங்கோல் ஆட்சி. படை வரும், ஆலயத்துடைய நவ விக்கிரங்களை அடிச்சு நொறுக்குவான், ஆலயத்தை இடிப்பான். ஆலயத்துடைய விக்கிரகத்தை கொண்டு போய் மசூதிக்கு படிக்கலாம் போட்டாண்டா. 1 பேர் 2 பேர் 100 பேர் சாகல. அயோத்தியை காப்பாத்துறதுக்கு எத்தனை லட்சம் பேர் உயிர் இருக்கான். நேற்று இன்னைக்கு இல்ல 3 லட்சம் பேர். அயோத்தி போராட்டம் நேற்று இன்னைக்கு இல்லைங்க, பல ஆண்டுகளா நடக்கு. பல ஆண்டுகளா
ஒவ்வொரு முறையும் போர் பண்ணுவான், காப்பாத்துவாங்க, ஒவ்வொரு முறையும் போவான். பாபருடைய படைத்தளபதி வந்து இங்க போர் பண்ணா, அயோத்தியில பாபர் மசூதி இடிச்சு ராமர் கோயில் இடிச்சான். கோவில் அப்படியா இருக்கு, கோவில் அப்படியா இருக்கு. அந்த கோவில் இருக்கிற கோபுரம் இடிச்சுட்டு மேல ஒரு டூப வச்சான். மேல ரெண்டு டூப கட்டிட்டு அதுல யாரும் தொழுக பண்ணல. உத்தரப்பிரதேச முஸ்லிம் யாரும் போய் பாபர் மசூதி தொழுக பண்ணல. பல ஆண்டு காலமா மூடி இருந்த ஒரு சிதலமடைந்த கட்டடம், அது உளுத்து போன கட்டடம். கோவில் சொன்னா கடவுள் குடிக்கொண்டிருக்கிற இல்லம் கோவில். மசூதி மக்களை ஒன்னா சேர்க்கிற இடம், லிங்க் சென்டர் மசூதி. மசூதி மக்களை ஒன்னா சேர்க்கிற இடம். மதராசா அந்த கல்வி போதிக்கிற முஸ்லிம் கல்வி. மசூதிக்கும் வழிபாட்டு தலக்கும் வித்தியாசம் இருக்கு. வழிபாட்டு தலம் சொன்னா கடவுள் குடிக்கொண்டிருக்கிறார் வழிபாட்டு தலம். இவன் என்ன பண்றான்? இந்தியா இறையாண்மைக்கு ஐயோ இருக்கு வந்துச்சு. யார் சொல்றது? எங்க அண்ணன் கம்யூனிஸ்ட் வந்து பேசுவார். இந்த கம்யூனிஸ்ட் திருமாவளவன், வைகோ, ராமதாஸ் தமிழ்நாட்டில் ஓட்டு பொறுக்கி எச்ச பொறுக்கி அரசியல்வாதிகள் தான் இந்த முஸ்லிம் மக்களை தூண்டி விட்டுருக்காங்க. யாரு ஓட்டு வாங்கணும்? ஓட்டு வாங்குறதுக்காக இந்த முஸ்லிம் சமுதாயத்துக்கு தாஜா பண்ற அரசியல்வாதிகள் போய் இவன் சொல்றான் நாட்டுடைய இறையாண்மை பாதிச்சு. எது இது இறையாண்மை? இந்த நாட்டோட அவமான சின்னம் 33,000 கோவில், லட்சக்கணக்கான கோவில் அடிச்சுட்டு இந்து கோவில் 33,000 கோவில் மசூதியா மாத்திருக்கானே. அப்ப சொல்லி இறையாண்மை பாதிச்சிச்சு. திருப்பூரை கொண்டோம் முருகர் கோவில் மேல மசூதி இருக்கு தெரியுமா? முஸ்லிம் காலத்துல படையெடுத்து வந்து திருப்பூரை கொண்டு தீப ஏற்ற முடியல. இப்போ வாலாஜா, ஆம்பூர், சென்னை எத்தனை இடத்துல சொல்ல முடியும்? தமிழகத்தில் மட்டும் 175 கோவில் பள்ளிவாசலா இருக்கு. இப்போ கோவில மட்டுமே இடிச்சு தரமட்டமாக கோவில பள்ளிவாசலா மாத்தி இருக்கான். 800 ஆண்டு காலம் யோசனை பண்ணி பார்க்கிற வியாபாரிகள், யோசனை பண்ணி பார்க்கிற நல்ல முஸ்லிம்கள். பாசஜி சரி சிரிக்கிறாரு. நல்ல முஸ்லீம் ஆறா எல்லாமே அப்படிதான். பச்சை மிளகாய் முழுசுமே காரணம் தான். வேப்பம்பழம் மாதிரி நல்ல முஸ்லீம் நாட்டை தேடி பார்த்தாலும் கிடைக்க மாட்டான். ஏன் நல்ல முஸ்லீம் கிடைக்க மாட்டான்? அந்த குரான் ஒரே குரான் தான் படிக்கிறான். பிள்ளையாளர் படிக்கிறது ஒரே குரான், சதாம் ஹுசேன் படிச்சது ஒரே குரான், எங்க அண்ணன் திமுக முகமது சயீத் அவரு படிக்கிறது ஒரே குரான் தான். இதுல வித்தியாசம் காண முடியுமா? நல்ல முஸ்லீம் ஆளுகிறாரு. யாராவது நடுநிலையான முஸ்லீம் யோசனை பண்ணி பார்க்கணும். யாருக்கு சொந்தம் அயோத்தி ராமர் இடம்? யார் பாபர், யார் ராமர்? யோசனை பண்ணி பார்க்கணும். 33,000 கோவிலை இடிச்சிட்டு இன்னைக்கு மசூதியா மாத்திருக்கீங்க. ஒரே ஒரு இடத்துக்காக இடிச்சு மீட்டதுக்காக இந்துக்கள் தலை நிமிர்ந்து நின்றதுக்காக நீங்க கொதிச்சு போராட தமிழ்நாட்டில் முஸ்லீம். வேற எங்கேயும் பிரச்சனை இல்லைங்க. இங்க தமுக வந்திருக்கா பாருங்க, அவனுக்குள்ள பிரச்சனை. அவனை இவனை கொஞ்சம் தனியா போயிட்டான். 2 பேரும் குழப்பவாதிகள், 2 பேரும் தனியா போயிட்டான். இப்ப என்ன பண்றான்? தமிழ்நாட்டில் ஐயோ மறக்க முடியுமா? உட்கார மறக்க முடியுமா? கேட்கட்டுமா? வெள்ளியாப்புற வெட்டியா மறக்க முடியுமா? ஆயிட்டு ரமேஷ் வெட்டியா மறக்க முடியுமா? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில குண்டு வச்சு மறக்க முடியுமா? ரயில்ல குண்டு வச்சு மறக்க முடியுமாடா? வேலைக்கு போன புருஷன் வீட்டுக்கு வருவானா? ஸ்கூல் போன குழந்தை வீட்டுக்கு வருமா? தாய் காத்து இருக்கடா. அந்த குழந்தைகளை வச்சு குண்டு வச்சு ரயில்லையும் பஸ்லயும் குண்டு வச்சு பல்லாயிரக்கணக்கான மக்களை சாகடிச்சு பாரத நாட்டில் மறக்க முடியுமாடா? 1947 நாடு பிரிச்சு கொடுத்துமே நமக்காதி படுகொலை மறக்க முடியுமாடா? ஒருத்தர் சொல்றா பதில். நீங்க முஸ்லீம் தலைவர் வந்து இந்த நாட்டில் முஸ்லிம் சமுதாயத்துடைய லீடர்கள் பண்ண அட்டூழிய எவ்வளவு? எத்தனை தலைகளை வெட்டி கொள்ளா? இந்து முன்னணி தொண்டர்கள் 150க்கு மேற்பட்ட நாங்க இழந்திருக்கா, பலி கொடுத்திருக்கா. நாங்க மறக்க முடியுமாடா? ஜெயலலிதர் கோவில் இடிச்சு படையெடுத்து வந்து தத்வாச்சார கொண்டு போய் சிலை வச்சாங்களே, மறக்க முடியுமா? நாங்க பட்டியல் போட்டு மறக்க முடியுமா? சொன்னு வச்சுக்க, வேலூர் ஒரு முஸ்லிம் வெளியே வர முடியாது. நான் சொன்னேன் மறக்க முடியுமாறு 365 நாள் ஆர்ப்பாட்டம் பண்ண முடியும் எங்களால. என்னடா நினைச்சிருக்கீங்க நீங்க? காலையில பேசுறோம் ஆம்பூர் கலவரத்துக்கு நாங்க தான் காரணம். இங்க இருக்கிற டிஎஸ்பி அவன் வாயில எடுத்து வைக்கணுமா இல்லையா? அவன் சொல்லிட்டு போறான் ஆம்பூர் கலவரத்துக்கு நான் தான் காரணம். உட்கார விட்டுருக்கா அறுத்துக்களை இருந்து வச்சு போலீஸ் வேடிக்கை பார்க்குது. அவனை பேச விட்டுட்டு ஏன் வேடிக்கை பார்க்குது? நாட்டில் ஓட்டு பொறிக்க அரசியல்வாதிகளா? உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு பிரான்ஸ் ஒரு நாடு இருக்கு. அவன் தான் ஆம்பளை இன்னைக்கு பிரான்ஸ். என்ன தெரியுமா ஆச்சு? அந்த நாட்டில் வந்து துப்பாக்கி சூடு நடத்தி நிறைய பேரை சாகடிச்சான்.
அந்த நாட்டோட பிரதமர் முடிவு பண்ணாரு. எல்லா எதிர்கட்சிக்காரையும் கூப்பிட்டு பேசினாரு. தேசத்தில் அப்படி பிரச்சனை இருக்கு, என்ன பண்ணலாம், நீங்க என்ன பண்ணா செய்யலாம் சொல்லி அந்த பிரான்ஸ் அதிபருக்கு அதிகாரம் கொடுத்தான். அந்த பிரான்ஸ் அதிபர் என்ன பண்ணாரு, 150 மசூதியை மூடிட்டாரு. 60 மதகுருகளா வீட்டுக்கு அமைச்சார். போகிறார், நாட்டை விட்டு வெளியே போகிறார். ஏன் இந்த நாட்டில் இருக்கிற மாதிரி எச்சப்பொறிக்கு ஓட்டுக்காக கருணாநிதி இல்ல, இந்த நாட்டில் இருக்கிற மாதிரி ராகுல் காந்தி சோனியா இல்ல, இந்த நாட்டில் இருக்கிற மாதிரி ராமதாஸ் வைகோ இல்ல. எங்க பிரான்ஸ்ல இந்த நாட்டில் இருக்கிற ஓட்டு பொறுக்கி கருணாநிதி மாதிரி பிரான்ஸ்ல எதிர்கட்சி இல்ல, தலைவர் இல்ல. யார் தெரியுமா, பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த நாடு முக்கியம், நாட்டு மக்கள் முக்கியம். மொத்த அதிகாரமும் அந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்தாங்க, அந்த பிரதமருக்கு கொடுத்தான். அந்த பிரதமர் இரவோடு இரவா போனா எல்லா மசூதியை அடிச்சு தூசு கலப்பி 150 மசூதியை மூடிட்டான். புடுகுடா போய் தாமமுக கல்விச்சமா 50 பிளைட் ஏறி பிரான்ஸுக்கு போய் ஆர்ப்பாட்டம் பண்ண ஒருக்கி போயில இங்க வந்து ஆர்ப்பாட்டம் உங்களை வேற மாற நிமித்தி கேட்கிறேன். நாங்க என்ன பண்ணுவோம், ஒரு மயிரை போட முடியாது தமிழ்நாட்டில். உங்களால இருந்தது நாங்க அதிகம் தமிழ்நாட்டில். எங்க வரலாறு சொல்லு வச்சுக்க, எங்க வரலாறு இளைஞர்களுக்கு சொல்லி கொடுத்தோமா, தாங்க மாட்டேங்கிறீங்க யாருமே. மறக்க முடியுமா, மறக்க முடியுமா? யாரா ஏமாத்துறீங்க? இன்னைக்கு தமிழகம் அமைதியா இருக்கு. இந்த அரசியல்வாதிகள் கருணாநிதி, ஜெயலலிதா, ராமதாஸ், வைகோ, இந்தியாவில் அத்தனை எதிர்கட்சி தலைவர்களை சேர்ந்து மோடி கிட்ட அதிகாரம் கொடுத்து பாருங்க. மோடி கிட்ட அதிகாரம் கொடுத்து பாரு. மோடி கிட்ட அதிகாரத்தை கொடுத்து பாருங்க. எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து பிரான்ஸ் இங்க ஒரு சின்ன சம்பவம் நடக்க தமிழ்நாட்டில் ஒருத்தரை ஒண்ணும் பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் இங்க என்ன, மோடி ஒரு அடி எடுத்து வச்சா ஐயோ காவிமயம், ஐயோ காவிமயம் எல்லாம் கத்துறான். பயம் பயம். இன்னைக்கு பிரான்ஸ் மாறி அந்த நாட்டு மக்கள் சேர்ந்து பிரான்ஸ் மாறி அந்த நாட்டு மக்கள் எல்லாரும் எதிர்கட்சி எல்லாம் சேர்ந்து மோடி கிட்ட அதிகாரம் கொடுறான். தமிழ்நாட்டில் ஒருத்தர் வாழ ஆட்டுவானா, வெளியே வருவானா, போலீஸை எதிர்த்து நிப்பானா? ஆம்பூர்லடா மறக்க மாட்டோம், நாங்க பேச மறுக்கிறோம். அவன் சொல்லிட்டு போற ஆம்பூர் காவலான்னு அசிங்கமான அவனுக்கு ஆம்பூர் காவலத்துக்கு நான் காரணம் இல்லையா? எத்தனை பெண்களை மானபகப்படுத்தினான், எத்தனை போலீஸ்கார வெட்டினான், 100 பேர் ஹாஸ்பிட்டல் இருந்தா. இந்த காவல்துறை எல்லாம் வேடிக்கை பார்த்தாங்க, கை கட்டி வேடிக்கை பார்த்தாங்க. என்ன காரணம்? அரசியல்வாதிகள் எல்லாம் ஆம்பளையா, சாதாரண காவல்துறை கிடையாது. விட்டு பாரு, அடிச்ச 10 நிமிஷம் தூசு கலப்ப முடியும். கையெல்லாம் கை கட்டி போட்டிருக்கு. இந்த காவல்துறை கை கட்டி போட்டிருக்கு. காவல்துறையை மட்டும் எப்பவுமே தரக்குறைவா நினைக்கவே கூடாது. ஆம்பளை சிங்கம் வரும், எதிர்த்து அவனை நிக்க முடியாது. தமிழ்நாட்டில் உலகத்திலே தலை சிறந்த போலீஸ் தமிழக போலீஸ் திகழ்ந்து. இன்னைக்கு ஓட்டுக்காக எல்லாரும் கையை கட்டி வச்சிருக்காங்க. போலீஸ் கையை பயப்படுறாங்க. போலீஸ் இன்னைக்கு ஏதாவது வேலை செய்யணும் உடனே ரோட்டுக்கு வந்துடும். டிராபிக் இன்ஸ்பெக்டரியா, சாதாரண டிராபிக் இன்ஸ்பெக்டர் இந்த ஊர்ல கேஸ் போட முடியல. ஒருத்தர் ரோட்ல வர ஹெல்மெட் போட போற, ஏடா ஹெல்மெட் போட வரன்னு கேட்டா உடனே நான் முஸ்லீம், ஏடா உட்கார முஸ்லீம் நீங்க வச்சிருக்கீங்க. போன 20 நாளைக்கு முன்னாடி இதே ஆட்டோல வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து ஆட்டோல எங்கடா ஆர்சி புக்கு பர்மிட் எல்லாம் கேட்டா உடனே நான் முஸ்லீம், ஏடா முஸ்லீம் முன்னு வைப்பியா, வெட்டிவியா, பேப்பர் பிளேட் பாருங்க. இன்னைக்கு இந்த மாதிரி நீங்க தயவு செய்து சொல்றீங்க. கொஞ்சம் இந்த சட்ட ஒழுங்குக்காக அவங்களுக்கு எல்லாம் செயல்படுங்க. நீங்க இப்ப இருக்கலாம் 6 மாசம் மொத்தம், ஒரு வருஷம் மொத்தம் வீட்டுல போய் ஓய்வு எடுக்கலாம். ஆனா அடுத்து வர அதிகாரி, அடுத்து வர சமுதாயம் நாங்களதான் பாதிப்போம். நாங்க பாதிப்போம். என்ன பாதிப்பு? இப்ப பரவாயில்ல, நீங்க அதிகாரியா இருக்கீங்க, ஏதாவது வேலை முடிக்கணும்னு சொல்லி கேச முடிக்கல, பிரச்சனை பண்ண பிரச்சனை வேணாம் தள்ளி போயிட்டு வச்சுக்க. அடுத்த ஒரு அதிகாரி வருவான் இந்த ஊருக்கு, வீரமிக்க அதிகாரி வந்து வேலை செய்ய நினைச்சானா அப்ப கேட்பான், முன்னாடி இந்த அதிகாரி இருந்தாங்க, இவர் மட்டும் அப்படிங்கிறது மிரட்டுவான். யாருக்கு ஆபத்து? வேலூர் மக்களுக்கு ஆபத்து, வேலூர் வியாபாரிகளுக்கு ஆபத்து, வேலூர் இந்துக்களுக்கு ஆபத்து. நீங்க உங்க கடமையை சரியா செய்யுங்க. அவன் முஸ்லீம் சொல்லி ஸ்டேஷன்ல வந்து மிரட்டினானா விட்டு கொடுக்குறீங்க. கேச போடுறாங்க. எஸ்பி மைக்ல வந்து ரிமாண்ட் பண்ண சொன்னா இங்க அதிகாரிகளை வீட்டுக்கு அனுப்புறாங்க. சுதந்திரமா செயின் எடுத்துட்டு போறான்டா, செயின் எடுத்துட்டு போறா, பின்பாக்கி அடிக்கிறான். அவனை கொண்டு வந்து ஸ்டேஷன்ல வச்சா உடனே முஸ்லீம் எல்லாம் ஒண்ணா வரான். கள்ளக்கடத்தல பண்ற, திருட்டு தடவை பண்ற, முள்ள மாதிரி பண்ற அத்தனை பேரும் முஸ்லீமோட அடையாளத்தை வச்சுக்கணும். நாங்களாம் சிறுபான்மை மக்கள். என்னடா காவல்துறை மிரட்டுறீங்க நீங்க? ஐயா தயவு செய்து ஒரு பிரச்சனை சொன்னா காவல்துறை ஒதுங்கி நின்று வேடிக்கை பாருங்க. எங்க சிங்கத்துக்கிட்ட விடுங்க. எங்க சிங்கம் இருக்கு, நான் வேணும் இல்ல.
இந்த படை தோப்பின் எப்படி வெல்லும்? இந்த சிவியருக்கு பாக்குறதுக்கு எப்ப வேணா வருவோம், எப்படி வேணா வருவோம். நாங்க வர வழி நேரத்தில் கட்டாயத்தில் வந்து நிற்போம். ஏன் இந்த விஷயம் சொல்றோம்? இன்னைக்கு வேலூர்ல முஸ்லிம்கள் எந்த விதமா இன்னைக்கு பாருங்க, கோட்டை கோயில்ல எப்ப பாரு மாசத்துக்கு ஒரு முறை அந்த கோட்டை கோயில தொழுகை பண்ண போறேன். டேய், அது போஸ்ட் ஆபீஸ் கல்லுல எழுதி வச்சிருக்கான். எப்படா தொழுகை பண்ணீங்க? யாரா தொழுகை பண்ணீங்க? யாரா கட்டுது? எங்க பொம்மை ரெட்டி திம்மி ரெட்டி கட்டாங்களா? பாஸ்கெட் சொந்தக்காரன் பொம்மை ரெட்டி திம்மி ரெட்டி அவங்க கட்ட போயிடாது. அந்த கோயில போய் நாங்க தொழுகை பண்ணுமா? அதனால இந்த வேலூருக்கு இந்த கண்டிமிக்க காவல்துறை சரியான வேலை செய்யணும். அயோத்தியில ராமருக்கு கோவில் அமைக்கணும். அதற்கு பாராளுமன்ற தீர்மானம் நிறைவேற்றணும். அதற்காக இந்த காவிரி ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு முடியும் போதுல என் தம்பி வெற்றிவேல் சொன்னாருங்க, 1 டிசம்பர் அல்ல 33,000 டிசம்பர் அது காத்திருக்கு. 33,000 டிசம்பர் காத்திருக்கா. ஒண்ணும் 33,000 கோவில் வீட் போடா. அயோத்தி, மதுரா, காசி வீட்டு ஆலயம் அமைக்கணும். தாஜ்மஹால் திருவள்ளிக்கேர் ஐசோத்துல வசதி வரைக்கும் சிவன் கோயில் சொத்துடா. யாராவது மறுக்க முடியுமா? யாராவது முஸ்லிம் தலைவர் தான் வந்து என் மேல புகார் பண்ணுங்க, நான் நிர்வகிக்கிறேன். எல்லா சொத்து ஆதாரம் எல்லாம் இருக்கு. எல்லாமே இன்னைக்கு முஸ்லிம்களுடைய கோவில் இன்னைக்கு மொசி அத்தனையும் ஆலயமா இருந்து இடிச்சு தரைமட்டமாக்கணும். இதெல்லாம் மீட்கப்பட வேண்டும். நாம ஹிந்து ராஜ்யத்தை, ராம ராஜ்யத்தை அமைக்கணும். அதற்காக நாம் அத்தனை பேரும் இரவு பகலாக வேலை செய்ய வேண்டும். வேலூர்ல ஒரு கெட்ட தீய சக்தி இங்க தூண்டு கட்டி எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருக்கான். அந்த சக்தியை தோற்கடிக்கணும்னு சொன்னா இந்த உண்மையான தேசபக்தர்கள் தான் முடியும். நம்மளால மட்டும்தான் முடியும். நாம சக்தி உள்ள சமுதாயமா மாறணும். இந்த பாரத நாடு உலகின் குருவாய் மாற வேண்டும். அதற்கெல்லாம் நாம் இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டும் சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வந்தே மாதரம். பாரத் மாதா கி ஆர்ப்பாட்டம். இது ஆர்ப்பாட்டம். அயோத்தியில் சட்டமான கோஷம் போடுங்க. மோகன் 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 ஆனந்த்